Vanakkam Friends, welcome to Chettinad cooking channel. இந்த வீடியோல நம்ம வந்து சூப்பரான Chettinad style நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம் Chettinad style நண்டு கிரேவி. So friends, நம்ம நண்டு கிரேவி செய்யறதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துர்க்கேன் அப்படினா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நண்டு வந்து நான் இங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து எப்படி கிரேவி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு பாருங்க, நான் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிருக்கேன். இப்போ வந்து நண்டு கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா சூடான பிறகு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட வந்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு லைட்டாக பொரிஞ்சிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுலாம். அதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், ஹோம்மேட் மசாலா. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம நண்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து நான் அதில் சேர்த்து போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்துட்டு நான் நல்லா அதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நண்டை மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்க போகிறேன். நான் வந்து இதை மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து இதை பார்க்குறேன். சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா நண்டு வந்து வெந்துட்டு அப்போ தான் அந்த ஆரஞ்சு கலராக இருக்கும். இந்த நண்டு வந்து நல்லா வெந்துட்டோன்னா அதோட அந்த காலோட கலர் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, இதை வந்து இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். நல்ல கிரேவி வந்து கெட்டியாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக அருமையாக இருக்குது.
ஸோ நம்ம அவ்வளோதான், ஈஸியான இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.